Hey guys, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இன்னைக்கு 711வது வீடியோ. இந்த வார்த்தையை சொல்லியே ஒரு வாரத்துக்கு மேலே ஆக போகுது. ஆமாம், நம்ம டெக் நியூஸ் கடந்த ஒரு வாரமாக பண்ணலை அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு சில வேலை காரணமாக என்னால் பண்ண முடியல. ஸோ இங்கே நிறைய ஒர்க் இருந்தது, அதனால தான் மேக் பண்ண முடியாமல் போயிடுச்சு. நானுமே குட்டியாக ஒரு ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா டெய்லி நைட்டு எப்போவுமே நம்ம ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கோம். கொஞ்ச நாள் ஃப்ரீயாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் எதுவுமே சொல்லாமல் ரெஸ்ட்டில் இருந்தேன். வேறு ஒன்றும் கிடையாது. நிறைய பேர் டெக் அப்டேட்ஸ் போடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். இன்னையிலேருந்து ரெகுலராக டெக் அப்டேட்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கொண்டு வந்து சேர்க்குறேன். இன்றைக்கி விட்டுருங்க, இனிமேல் சீக்கிரமாக கொண்டு வந்து சேர்க்க பார்க்குறேன். அதே மாதிரி நம்ம என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணலாம், என்ன சேஞ்ச் பண்ணலாம், தமிழில் ஏதாவது சேஞ்ச் பண்ணுமா, பேசுகிறதுல ஏதாவது சேஞ்ச் பண்ணுமா, அல்லது எடிட்டிங்கில் ஏதாவது சேஞ்ச் பண்ணுமா, உங்களோட சஜஷன். நீங்கள் ஒரு வேளை இந்த ஃபீல்டை பற்றி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா உங்களோட சஜஷனை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்து இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இது வரைக்குமே நீங்கள் சொல்லி தான் நிறைய விஷயங்கள் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தடுத்து நீங்கள் சொன்னதை வச்சு இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ இன்னைக்கான அப்டேட்ஸ் நிறைய இருக்குது. என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட் அப்டேட்டு ஐஃபோன் 12 சீரியஸ். ஆமாம், ஐஃபோன் 12 சீரியஸை இப்போ ஆஃபர் காரணமாக டிஸ்கவுண்ட் அப்படின்னு பார்த்துருந்தோம். இதுக்கு கம்பெனி தரப்புலேருந்து அஃபிஷியலாக இனி முழுக்க டிஸ்கவுண்ட் தான் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் 12,000 வரைக்கும் டிஸ்கவுண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஐஃபோனோட 12 மினி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50,000 அப்படின்ற ப்ரைஸ்க்கும், ஐஃபோன் 12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55,000 அப்படின்ற ப்ரைஸ்க்கும் இருக்குது. ஸோ ஆஃபருக்கு அப்புறம் இந்த ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே ஐஃபோனோட 12 நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் வெறும் 50,000 அப்படின்ற ப்ரைஸ் தான் பார்த்துருந்தோம். உங்களுக்கு இதை பற்றி தெரியலை அப்படின்னா இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ ஃப்ளிப்கார்ட்டில் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்ற வீடியோ. ஸோ தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் ஐ பட்டனில் இருக்குது. வேறு லெவலான ஆஃபர்ஸ் இருந்துங்க. ஸோ இங்கே நிறைய மொபைல்ஸ்க்கு 10,000 ரூபாய்க்கு மேலே கூட டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க, கார்டு ஆஃபர் மட்டுமே. ஸோ அதனால் இந்த வீடியோ இன்னும் பார்க்கல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அல்லது ஐ பட்டனில் இருக்கும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஐஃபோனோட 14 64GB வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 66,000 அப்படின்ற ப்ரைஸில் இருந்ததாம். அதை 54,000 அப்படின்ற ப்ரைஸ்க்கும், ஐஃபோனோட 12 128GB வேரியன்ட் 71,000 இருந்துதான். அதை 60,000 அப்படின்ற ப்ரைஸ்க்கு கொண்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏதோ சொல்கிறாங்க, அவ்வளோதான். அடுத்த அப்டேட் நோக்கியாவோட நோக்கியா N73. இந்த மொபைலோட 2 லீக் வந்திருக்குங்க. ஸோ நோக்கியா கொஞ்ச நாளாக மார்க்கெட்டை விட்டே காணாமல் போயிட்டாங்க. ஏன்னா பெருசாக நல்ல மொபைல்ஸ் கொண்டு வர மாட்டேங்கிறாங்க. அவங்க கேமரா ஃபோக்கஸ்டாக ஒரு நல்ல மொபைல் கொண்டு வராங்க. ஆனால் அதனோட ஸ்பெக்ஸ் எல்லாமே ரொம்ப பழசாக இருக்குது. ஏன்னா அவங்க பழைய ஸ்பெக்ஸில் ஆரம்பித்து அவங்க மொபைலை லான்ச் பண்ணுறதுக்குள்ளே அந்த மொபைல் அவுடேட்டடாகவே போயிடுது. ஸோ அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நோக்கியா 5 கேமரா செட்டப்போட ஒரு மொபைல் எடுத்து வராங்க. இதில் கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மொபைலில் 200 MPக்கான சாம்சங் கேமரா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளாக்ஷிப் ப்ராசரோட எட்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் சீக்கிரமாக லான்ச் பண்ணாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். எப்பவுமே நோக்கியா பண்ணுற தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓல்ட் ஸ்பெக்ஸ் அது போக இங்கே ப்ரைஸ் அதிகமாக பண்ணுவாங்க. அதை மட்டும் நோக்கியா மாற்றி சரியாக எடுத்துகிட்டு வர பட்சத்தில் கண்டிப்பாக நோக்கியா ஸ்டாண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த அப்டேட் இன்ஃபினிக்ஸ். ஆமாம், இன்ஃபினிக்ஸ்லேருந்து மார்வல் ஸ்டுடியோவோட பார்ட்னர்ஷிப் பண்ணி டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வெர்ஷன் அப்படின்ற மாதிரி ஒரு புது மொபைலை எடுத்துகிட்டு வர போகிறாங்களாம். இந்த புது மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர 20ஆம் தேதி லான்ச் ஆக போகுது. என்ன மொபைல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஃபினிக்ஸோட இன்ஃபினிக்ஸ் நோட் 12 அப்படின்ற மொபைல். ஸோ இவங்க நோட் சீரியஸில் ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இதனோட லான்ச் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் வர 20ஆம் தேதி, ஆமாம் 20ஆம் தேதி லான்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் AMOLED டிஸ்பிளே, டுவெல் ஸ்பீக்கர்ஸ், ஒரு மிட் ரேஞ்ச் மீடியாடெக்கோட ப்ராசர், 5000 mAh பேட்டரி, 33 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், கூடவே 50 MPக்கான கேமரா செட்டப்போட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ 20ஆம் தேதி தெரிஞ்சுக்கலாம் இதனோட மீதி டீட்டெயில்ஸை. அடுத்த அப்டேட் ஒன்ப்ளஸ்லேருந்து அடுத்த மொபைலுக்கான டீட்டெயில் வந்திருக்கு. இந்த மொபைல் ஏற்கனவே 10R சர்டிஃபிகேஷனில் லிஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்போ இந்த மொபைலோட ஃபுல் ஸ்பெக்ஸ் அது போக நேமுமே தெரிய வந்திருக்கு. இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus Ace ரேசிங் எடிஷன் அப்படின்ற நேமில் வரப்போகுது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா OnePlus 10R அப்படின்ற நேமில் வந்த மொபைல். ஸோ ஒரு OnePlus 10R ரேசிங் எடிஷன் அப்படின்ற நேமில் வர வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் இது OnePlus 10R விட விலை கம்மியாக இருக்க போகுது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு LCD டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணுறாங்க. 6.59 இன்ச்சஸ்க்கான Full HD Plus 120Hz LCD டிஸ்பிளே. மற்ற எல்லாமே OnePlus 10R மாதிரி தான் இருக்குது. மீடியாடெக்கோட MediaTek Dimensity 8100 அப்படின்ற ப்ராசர், 64 MPக்கான ட்ரிபிள் கேமரா செட்டப், ஃப்ரண்டில் 16 MP கேமரா. இது ஒரு LCD டிஸ்பிளே அப்படின்றனால சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட 5000 mAh பேட்டரி, 65 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொண்டு வர பார்க்குறாங்க. ஸோ ஓவராலாக கண்டிப்பாக இது OnePlusோட 10R விட ஒரு 10,000 ரூபாய் பக்கத்தில் ப்ரைஸ் கம்மியாக இருக்கணும். ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு.
அடுத்த அப்டேட் ரியல்மியோட ரியல்மி டேப். ரியல்மி எப்பவுமே வந்து ஜவுமி பண்ணுறதை அப்படியே திரும்பி பண்ணுவாங்க. அது மாதிரி அவங்களோட கம்பெனிஸ் ஓப்போவோ விவோவோ ஏதாவது லான்ச் பண்ணிட்டாங்கன்னா அதை அப்படியே ரீபிராண்ட் பண்ணி எடுத்து வருவாங்க. ஸோ இந்த வகையில் ரியல்மி டேப்ல அடுத்து ஒன்று வரப்போகுது. ஏற்கனவே ஓப்போ டேப் லான்ச் பண்ணியிருந்தாங்க ஸ்னாப்ட்ராகன் 870 ப்ராசரோட. அப்படி இருக்கும்போது ரியல்மி பேட் 5G அப்படின்ற பேரில் ஒரு டேப் வரப்போகுது. ஸோ இது ரியல்மியோட 3வது டேப்லெட். இதில் வந்து AMOLED 120Hz 2.5K டிஸ்பிளேயோட ஸ்னாப்ட்ராகனோட 870 அப்படின்ற ப்ராசரோட ஒரு 8360 mAh பேட்டரி ஒரு நல்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக ரியல்மிலேருந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் டேப்லெட் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து இந்தியாவில் சீக்கிரமாக லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அடுத்த அப்டேட் போகோ F4. போகோ F4 இந்தியாவில் எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ போகோ F4 GT இந்த மாதம் இந்தியாவில் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்படி இருக்கும்போது போகோவோட F4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இப்போ IMEI சர்டிஃபிகேஷனில் லிஸ்ட் ஆயிருக்காம். ஸோ IMEI டேட்டா பேஸில் லிஸ்ட் ஆயிருந்தது அப்படின்னா இந்த மொபைல் ரொம்ப சீக்கிரமாக லான்ச் ஆகுது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆனது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்தியாவில் லான்ச் ஆக போகுது அப்படின்றதும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ போகோவோட F4 இந்தியாவில் சீக்கிரமாக லான்ச் ஆக போகுது. அடுத்த அப்டேட் இதே மாதிரி IMEI டேட்டா பேஸில் லிஸ்டான வேற ஒரு மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோலேருந்து சமீபமாக தான் விவோட T1 சீரியஸில் ஒரு சில மொபைல்ஸ் லான்ச் பண்ணாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது விவோ T1 சீரியஸில் அடுத்து வரப்போகிற ஃபோனான விவோ T2 இந்த மொபைல் இப்போ IMEI டேட்டா பேஸில் லிஸ்டாக இருக்காம். ஸோ இதுவும் சீக்கிரமாக லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து ஒன்ப்ளஸ்லேருந்து ஒரு எதிர்பார்க்காத அப்டேட்ங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்ப்ளஸோட OnePlus 2T இந்த மொபைல் இது வரைக்கும் லான்ச்சே ஆகலை. ஸோ இப்படி இருக்கும்போது ஒரு யூடியூபர் இதனோட அஃபீஷியல் எக்ஸ்க்ளூசிவ் அன்பாக்சிங் கொடுத்துருக்காரு. இது வந்து துபாயில் வந்து அவைலபிளாக இருந்தது. ஸோ அங்கேருந்து வாங்கியிருந்தேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ லுக் அண்ட் டிசைன் வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus 2T எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோமோ அதே மாதிரி அப்படியே தான் இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இதில் மீடியாடெக்கோட டைமென்சிட்டி 1300 அப்படின்ற ப்ராசர், நம்ம எதிர்பார்த்த மாதிரியான அந்த AMOLED டிஸ்பிளே, ஃபாஸ்ட் சார்ஜிங் எதுவுமே மாறல. எதிர்பார்த்ததை அப்படியே எடுத்து வந்திருக்காங்க OnePlus 2Tல. ஸோ சீக்கிரமாக அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அடுத்த அப்டேட் நத்திங். ஆமாம், இந்த நத்திங் மொபைலை பற்றின நிறைய டீட்டெயில் இப்போ வந்திருக்கு. குறிப்பாக லான்ச் டேட் வரைக்கும் இங்கே நத்திங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மொபைலை எட்டு வருவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. ஏற்கனவே அவங்களோட லான்ச் பண்ணியிருந்தாங்க. உண்மையாக சொல்லணும்னா லான்ச்சர் ரொம்பலாம் பிடிக்கலைங்க. ஸோ இப்படி ஒரு லான்ச்சர் லான்ச் பண்ணிட்டு இப்போ அவங்களோட மொபைலோட ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்திருக்கு. இந்த மொபைல் 6.43 இன்ச்சஸ்க்கான 90Hz AMOLED டிஸ்பிளேயோட வரப்போகுது. கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 50 MP ட்ரிபிள் கேமரா செட்டப், சோனியோட அந்த சோனி ஃப்ளாக்ஷிப் கேமரா யூஸ் பண்ணுறாங்க. பேட்டரிஸ்ன்னு பார்க்கும்போதும் இதில் வந்து 4700 mAh நினைக்கிறேன் 65 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வர வாய்ப்பு இருக்குது. இங்கே மெயினாக மாறி இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 1ஓட வரும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தோம். 7 Gen 1லாம் ஒன்றும் இல்லைப்பா, ஸ்னாப்ட்ராகன் 778 தான்ப்பா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது கூட இதனோட லான்ச் டேட் தெரிய வந்திருக்கு. இந்த மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர ஜூன் 9 யூஎஸில் லான்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. ஸோ சேம் டேட்டில் இந்தியாலையும் லான்ச் ஆகிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரைஸிங் என்னவா இருக்கும் அப்படின்றது தான் தெரியல. ஸோ ப்ரைஸிங் தான் முடிவு பண்ண போகுது. இந்த மொபைல் நல்ல மொபைலா கெட்ட மொபைலா, வாங்கலாமா வேண்டாமா, இது வந்து ஸ்டாண்ட் பண்ணி நிற்குமா அல்லது வந்த மாதிரியே திரும்ப போயிடுமா அப்படின்றதெல்லாம் பொறுத்து இருந்து தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான் இன்னைக்கான அப்டேட்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் தட்டி விடுங்க. பிடிக்கிறதுனா என்ன, ஏன், எதுக்கு, எப்பவும் மாதிரியான உங்களோட கருத்துக்கள் கமெண்ட்டில் வரவேற்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம என்ன சேஞ்ச் பண்ணணும், என்ன மாற்றணும், என்ன புதுசாக பண்ணலாம் எல்லாமே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த மாதிரி வேற ஒரு சூப்பரான வீடியோட அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.